வாழ்த்துதலையும் அவருடைய அன்பையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்கள் அவர்கள் எங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி கேட்டது நிமித்தமாகவும் ஆண்டுடைய அநாதி திட்டமும் இதில் இருந்ததுனால நாங்கள் இந்த நாளில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சொன்னது போல அருமையான ஐயா ஆபிரகாம் ஐயா அவர்கள் அவர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே போல அவங்க சபையில அருமையான சகோதரி குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க சண்டே மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு பிரதரை சந்திச்சேன். இவருடைய சாட்சியை குறித்து அவங்களோட சபையில சொல்லி இவங்களோட பகிர்ந்து கொண்ட நேரங்கள், இவங்களோட பேசினவைகள், இவர்கள் அருமையான சகோதரர் மதுமேற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குறித்து அவர்கள் சபையில அவங்க சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. பகிர்ந்து கொண்டேன். ஸோ நான் அது யூடியூப் சேனல்ல இருக்காது. ஏன்னா அவங்க அந்த செய்தி மட்டும்தான் யூடியூப் சேனல்ல வரும். மற்றபடி இது எல்லாமே அவங்க சபையோட இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ தொடர்ந்து நம்ம அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம கடந்து செல்லலாம். நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்மளை நினைப்பதற்கும் நம்மளை விசாரிப்பதற்கும் நாம் எம்மாத்திரம் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். எங்கள் தேவனை, எங்கள் ராஜாவை, எங்கள் ரட்சகரை, எங்கள் மீட்பரை, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரை, மனுபுத்திரராக எங்களை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரை. ஆண்டவரை கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் நீர் சமீபமா இருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சமீபமா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் சமீபமா இருக்கிறீங்களே ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளுறோம். அந்த நேரத்துல நீங்கள் சமீபமா இருக்கிறீங்க. எங்கள் மத்தியில் அசைவாடுறீங்க, மத்தியில் ஆளுகை செய்றீங்க. வந்திருக்க ஜனங்களோடு கூட நீங்க ஆண்டவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கீங்க. உமக்கு நன்றி 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 ராஜா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட நாங்கள் ஜெபம் ஆளுகை கோபப்படுத்தி தாழ்ந்து ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சிஷ்யனாகிய யோவான் அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது இவ்விதமாக சொல்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் ஒளியா இருக்கிறார். அவரிடத்துல என்ன இல்லை? இருள் இல்லை. அவரிடத்துல இருள் இல்லை. இதை நாங்க பார்த்தோம், இதை நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா? அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படி என்றால் நம்முடைய தேவனுடைய கர்த்தத்துவம், தேவன் ஒளியா இருக்கிறாரா? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆதி தேவனாயிற்றே. அந்த தேவன் ஒளியா இருக்கிறாரே, அந்த ஒளியா இருக்கிற தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கர்த்தத்துவங்கள் என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் யார்? தேவன் எப்படி? தேவன் ஏன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அவரை சொல்லும் போது அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனை, அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்த ஒளியில் இருக்கிற தேவனை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவரை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எல்லாம் பல கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த தேவனுடைய ஏன் அவர் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 139 அதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 10 வாசிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். 11 வாசிங்க. இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை பார்ப்பாரானால் அவருடைய பார்வையில என்ன இல்லை? இருள் இல்லை. என்ன இல்லை? இருள் இல்லை. இந்த உலகத்தை அவர் பார்த்தா வெளிச்சமா அவருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? அவருடைய பார்வையில
வெளிச்சம் இருக்குது. நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குது? இப்ப பகல் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இரவு வந்துடும் இல்லையா? இதுதான் நம்முடைய பருவம். ஆனா அந்த தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள ராஜாவுடைய அந்த ஒளியா இருக்கிற தேவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாராம்? அவர் இரவும் வெளிச்சமும் அவருக்கு சரியாக இருக்கிறதா. அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை. இருள் அவரை மறைத்து போட முடியாதாம். இருள் தேவனை, நம்முடைய ராஜாவை, அந்த ஒளியா இருக்கிற தேவனை இந்த உலகத்தின் இருள் அவரை என்ன செய்து விட முடியாதான்? மூடிவிட முடியாது அல்லது மறைத்து விட முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் இதை தாவீது என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் சங்கீதம் 139:1 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். தேவனே சொல்லுங்க எல்லாரும், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக நாம் எங்கேயுமே மறைந்து விட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் யாருமே பார்க்கல, நம்மை குறித்து யாருமே அறியல. ஐயோ நான் தனிமையில இருக்கிறேன், யாருமே என்னை அறியல, யாருமே என்னை பற்றி யாருக்குமே தெரியாதே, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்முடைய மனக்கண்கள், நம்முடைய உள்ளான மனசு சொன்னாலும் ஆண்டவரை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாக மறைவான ஒரு விஷயமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த சகோதரர் அவர்கள் பாடல் worship நடத்தும்போது சொல்றாரு, எல்ரோயி நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்னார் இல்லையா? அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லையா? ஆமென், அல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இதுதான் தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு, அவருடைய மறைவுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த செய்தியை நான் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக இன்னைக்கு எங்க ஆலயத்துல, எங்க சபையில எங்க பாஸ்டர் இதே செய்திதான் கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா போயிருச்சு. என்ன இது, நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் செய்திக்கு நேரம், அதே போல நீங்க பாஸ்டர் செய்தி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் என்ன செய்தி கொடுத்தாங்க அப்படின்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல இருந்து அந்த சம்பவத்தை அழகா, அதனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து அழகா சொன்னாங்க. அந்த மக்கள், அதாவது ஒரு இருள் அப்படின்னா தன்னுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு இருளில் இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அழகா டீட்டெயிலா சொன்னாங்க. அதாவது இருள் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னா, தன்னால எதையுமே செய்ய முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் ஜெயித்து முன்னேற முடியாத ஒரு தன்மை. இன்னொன்று தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மையை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பல காரியங்கள். ஒரு இருளில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு படு மோசமானது அப்படின்னு சொல்லி அழகாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவேன். அந்த ராஜா அவருடைய தோளின் மேல கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவர் மேல உங்கள் தோள் அப்படின்னு சொன்னாலே அவர் உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி, அந்த ராஜாதி ராஜா வேற யாரும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து அன்றைக்கு ஏசாயா தரிசனமாக கண்டார். அவர் தரிசனமாக கண்டதை இன்னைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமா நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த ஒளியா இருக்கிற அந்த தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்ப தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் நடந்தாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறேன், நான் உட்கார்ந்திருந்தாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறேன், நான் என்ன சென்றாலும் என்ன பண்ணினாலும் நீர் என்னை அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். இல்ல, எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தேவன் இல்லையா? நாம நினைக்கிறோம் நம்முடைய உள் மனசுல, நான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மைண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சில உள்ளத்துல ஏதாவது பேசுவாங்க. ஒருவேளை நம்ம குறித்து தவறா பேசலாம், இல்ல ஒருவேளை குறித்து நெகட்டிவா ஏதோ ஒரு திங்க் பண்ணி ஒரு மைண்ட் வேர்ட்ஸ்ல பேசுவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த வேர்டை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அல்லேலூயா. அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே இல்லை.
அதுதான் அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒளியா இருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா இதை விட இன்னொரு மேன்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறாராம். நரம்புகள் உருவாவதற்கு முன்னமே நம்மை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட தேவன் பாருங்க, அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே மறைவானதில்லை இல்லையா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா நாம திருப்பிக் கொள்வோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அங்க நேபுகாத்நேச்சார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ராஜா பாபிலோன் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர். அவர் ஒரு நாள் தூக்கத்துல இருக்கிறாரு. தூக்கத்துல இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லும்படியாக தன்னுடைய சாஸ்திரியார்கள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தியர், இவங்க எல்லாம் ரொம்ப கைது இருந்தவர்கள். ராஜாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு டவுட், ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ரொம்ப உதவியா இருக்கிறவர்கள், ராஜாவுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கிற இவர்களிடத்துல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டா இதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கல்தையர்கள், சாஸ்திரிகள், சூனியக்கார் இவர்கள் எல்லாமே கேட்கிறாங்க. ஆனா யாருக்குமே பதில் சொல்ல முடியல இல்லையா? ஆனா கடைசியில இவங்க அப்படி யாருமே சொல்லல அப்படின்னா, தேசத்துல ஒரு ராஜாவினால் ஒரு கட்டளை பிறக்குது. என்ன கட்டளை பிறக்குது அப்படின்னா, என்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா சாஸ்திரிகளும் கொலை செய்யப்படணும், எல்லா சூனியக்காரர்கள், எல்லா கல்தையர்கள் இவர்கள் எல்லாருமே கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேசத்திலேயே ஒரு பெரிய ஒரு இருளே சூழ்ந்துருச்சு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த உடனே தானியேலும் அந்த இடத்துல தான் இருக்கு. தானியேல் என்கிறது யார் அப்படின்னா, யூதேய தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரர், ஒரு வாலிபர். இப்போ இவருடைய அரண்மனையில இருக்காரு. இப்ப இவருக்கும் இந்த செய்தி கேட்க உடனே அப்ப இவரு ஞானமா பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இதுக்கு எங்களுக்கு தவணை கொடுங்க, டைம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு இதை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே டைம் கொடுத்த உடனே இவங்க 3 பேரா சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துல விண்ணப்பம் பண்றாங்க. இப்ப விண்ணப்பம் பண்ண உடனே இவங்களுக்கு அந்த மறை பொருளை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, இவர் என்ன சொப்பனம் கண்டாரு, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன, இப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை, ஒரு மறைபொருளை கர்த்தர் அவர்கள் வெளிப்படுத்துறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப தானியேல் இதை குறித்து சொல்லும் போது 2:22 வாசிங்க. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஹல்லேலூயா. அப்போ இருளில் இருக்கிறதை அவர் ஒருவர் தான் அறிகிற தேவன் இல்லையா? நம்ம அநேக நேரத்துல இருளில நம்ம அநேக காரியங்களை தொலைத்து விட்டு இருப்போம். ஆனால் இருளில் இருக்கிறதை அறிகிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த இருளில் ஒரு பெரிய ஒரு மரண இருள் சூழ்ந்து விட்டது. அந்த நேரங்கள்ல தானியேலும் சரி, அந்த அவரோடு கூட இருந்த ஒவ்வொருவருக்கும் சூழ்ந்து விட்டது. அவரை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. அந்த மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட உடனே அந்த சொப்பனத்துக்கு பதிலும் தெரியப்படுத்தப்படுகிறது. அதை ராஜா சமூகத்தில் தெரிவிக்கிறார்கள். ராஜா சமூகத்தில் தெரிவித்த உடனே அந்த தேசமே ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். தானியேலுடைய தேவனே தேவன் என்று சொல்லி அவங்க எல்லாருமே அறிந்து கொண்டதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் ஒரு இருளில நீங்க ஒரு காரியத்தை தொலைத்து விட்டவர்களா ஒரு மறைபொருளை நீங்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம். ஏதோ ஒரு அனுபவத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மறைவான காரியங்களை உங்களை வெளிப்படுத்தி அதுல ஒரு விடுதலை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு மறைவா இருக்கிறது, உங்களுக்கு மறைந்து போனது, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, உங்களுக்கு அறியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்க அறிந்து கொண்டால்தான் உங்களுக்கு ஒரு பாதை திறக்கும். நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் என்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியவில்லை, நீங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை, இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மறைபொருளை எங்களை வெளிப்படுத்தி அந்த இருளில் இருக்கிற காரியங்களை உங்களை வெளிப்படுத்தி நீங்கள் முன்னேறி செல்வதற்கு எல்லா
சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதமாக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கிறதை அறிகிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ராஜாதே ராஜா ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து ஒருவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சமும் இருளும் அவர் பார்வைக்கு சரி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இருளும் அவரை அந்தகாரப்படுத்தாது, இந்த இருளும் அவரை மூடி போடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப இருள்னா அப்புறம் என்ன, இருள்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம யோசித்து பார்ப்போம். அப்படின்னா இருள், யார் இருள்ல வாசம் பண்ணுவா? அதாவது யோபோடு கூட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, யோபோடு கூட கர்த்தர் பேசும்போது, வெளிச்சம் வாசம் பண்ணுற இடத்தை நீ அறிவியா? இருள் எங்க குடி கொண்டிருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோபு கர்த்தரோட கர்த்தர்கிட்ட யோபு கேட்கிறார். பதில் சொல்ல முடியாது இல்லையா? வெளிச்சம் எங்க வாசமா இருக்கும், இருள் எங்க குடி கொண்டிருக்கும் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? சோ ஒரு மனுஷன் இருளில் நடந்தா அவனுடைய பாதைகள் அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? பிராக்டிகலா நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கார் இருள்ல நம்ம இருப்போம் என்றால் முதல்ல நமக்கு எங்கேயுமே நகர முடியாது, எங்கேயுமே போக முடியாது இல்லையா? எதையுமே பார்க்க முடியாது. எகிப்தியருக்கு ஒரு வாதை அனுப்பப்பட்டது. என்ன வாதை தெரியுமா? 3 நாள் காரிருள். 3 நாள் காரிருள்ல எகிப்தியர் இருந்திருக்காங்க. நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 10, 21, 22, 23 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அப்போ ஒரு காரில் ஒரு தேசமே ஒரு காரில் ஒரு 3 நாள் சிக்கி தவித்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜனங்களை ஆராதிக்க விடல. எகிப்தியர் இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய தேவனை ஆராதிப்பதற்கு விடாத காரணத்தினால தேவன் அந்த தேசத்துல ஒரு வாதை அனுப்பும் போது அது காரிருள். 3 நாள் இருள் இருந்திருக்கிறாங்க. 3 நாள் ஒரு தேசமே இருள் இருந்தது அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குது? தடவிதான் கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் ஏதாவது இல்லையா? தாம் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கு இல்லையா? அப்போ ஒரு காரிருள் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனையே முடக்கிறோம் இல்லையா? தன்னுடைய இயல்பு வாழ்க்கையே முடக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னும் நம்ம இருளின் அனுபவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் என்பது அதாவது பகையை ஒரு மனுஷன் பகையோடு இருக்கிறான்னா அவன் இன்னும் இருளிலே நடக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பகையோடு இருக்கிறாங்களோ பொதுவாக நம்ம மனுஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகையை வெளிக்காட்ட மாட்டாங்க இல்லையா? பகையை நமக்கு வெளிக்காட்ட மாட்டோம். சோ பகையை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம உள்ள மனசுலயே வச்சிருப்போம். ஆனா பகை எந்த ஒரு அன்பு காட்ட மாட்டோம், உள்ள பகை உள்ளே வச்சிருப்போம். சோ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இருளிலே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 1 யோவான் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லுகிறவர்கள். வாசிங்க. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அப்போ பொய் சொல்லுகிறவர்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா, எதுல நடக்கிறவர்கள் அப்படின்னா அவர்களும் இருளிலே நடக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நீங்க வேதத்துல அது மட்டும் இல்ல, நீங்க பார்க்கும்போதுன்னா நிறைய இடங்கள்ல இருள் வருகிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு வேர்டு வரும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. பார்த்து நிறைய இடங்கள்ல அந்த இருளுக்கு பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மரணம். அப்ப யாரெல்லாம் இந்த அந்த ஒளியினிடத்துக்கு வராமல் இருளை இருளை விரும்புகிறவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறதுனா மரணத்தை நோக்கி இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வாசிக்கிற 1ஆம் அதிகாரம் ஒரு 5 வசனம் வாசிக்க. 1ல இருந்து
ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருளானது இயேசுவை பற்றி கொள்ள முடியல. யாரெல்லாம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இருள் இடத்துல வர முடியாதபடிக்கு இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 3:17 வாசிங்க. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தொடர்ந்து வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. தொடர்ந்து வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான். போதும். அப்போ ஏன் ஒருவன் ஒளியிடத்தில் வராமல் இருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய கிரியைகள் தான் செய்கிற காரியங்கள் எதுவுமே கண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே அவன் தன்னுடைய இருளில் இருந்து ஒளியிடத்தில் வராமல் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கூடுகையில வந்திருக்கிற நீங்கள் யாராவது ஒருவர் நீங்கள் இருளிலே இருளான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியிலே நடப்பதற்கு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை ஒவ்வொருவருக்கும் விடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, நான் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறேன், நான் என்னுடைய கிரியைகள் என்னுடைய செயல்கள் எதுவும் கர்த்தருக்கு முன்பதாக மறைவானதாக ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு, நான் இருளான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, நான் செய்கிற பொல்லாங்கு கண்டிக்கப்படாதபடிக்கு நான் இன்னும் இருளிலே இருப்பேன் என்று சொன்னால், நாம் பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக இருக்குமே தவிர, நம்முடைய ஒரு சந்தோஷமான அருமையான சகோதரர் சொன்னது போல ஒரு சந்தோஷத்துக்குள்ள நாம வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், நீங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை விட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் வெளிச்சத்துக்கு வர விரும்புற ஆண்டவரே, நான் வெளிச்சத்துக்கு வர விரும்புற ஆண்டவரே, உங்களுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே, நான் வெளிச்சத்தின் பிள்ளையை நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே, இந்த இருளை விட்டு விலக விரும்புகிற ஆண்டவரே, இந்த இருள் எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் எனக்கு வேண்டாம், இருளில் நான் தடவி வாழ்ந்தது போதும். ஹல்லேலூயா. நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையா, நான் வெளிச்சத்தோடு நான் வாழ்வதற்கு விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ இது ஒளியில் நடக்கிறவருடைய அனுபவம் என்ன, ஒளியில நம்ம எப்படி வாழணும், ஒளியில நடக்கிறவருடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி வாசித்து பார்ப்போம் என்றால், எபேசியர் 5:8 வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். 13 வரைக்கும் வாசிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்து கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை செலுத்துகிறது அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் ஒரு நாள் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது.
போதும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்ல போனா வாக் இன் லைட். ஆமென். ஹல்லேலூயா. வாக் இன் லைட். சங்கீதம் 119ல 1-2 வசனங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், வாக் இன் தி லா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசி 19:1-3 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 3 அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவருடைய வழியில் நடக்கிற வாக் இன் தி வே. ஆமென். ஹல்லேலூயா. வாக் இன் தி லைட்ல இருக்கணும், வெளிச்சத்துல நடக்கணும், அவருடைய சத்தியத்துல நடக்கணும், அவருடைய வழிகள்ல நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சம் அப்படிங்கிற அந்த ஊழியத்திலே நீங்க மாதம் வருகிறவர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்திற்கு நடக்க வேண்டும், வெளிச்சத்திலே வாழ வேண்டும், இருளை விட்டு நீங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல 1 தெசலோனிக்கர் 5:5 நீங்க வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. வாசிங்கிறது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் 5:5 நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்ல. போதும், நிறுத்துங்க. அதாவது நாம யாரும் இல்லை, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க யாரும் இல்ல, இரவுக்கும் இருளுக்கும் சொந்தமானவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும், அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். அப்படி ஒரு சொல்லப்போன ஒரு போல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, போல்டா நிக்கிறாங்கப்பா. எதுல நிக்கிறாங்க? வெளிச்சத்துல. நான் வெளிச்சத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்றேன், அதுல ஒரு தைரியம் உள்ளவர்களா நீங்க நிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், நான் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வெளிச்சத்தின் பிள்ளை. என்கிட்ட பார்த்தா மற்றவங்க என்ன வெளிச்சத்தை தான் பார்க்கணும், என்கிட்ட இருளை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தங்க இருளோடு இருந்தா எவ்வளவு துக்கமா இருப்பாங்க இல்லையா, எவ்வளவு வருத்தங்கள் வேதனைகள். மீட்கப்பட முடியாத ஒரு இடம் இருள் இல்லையா. ஹல்லேலூயா. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்போம் என்று சொன்னால் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் அதிகாரத்துல இன்னும் ஆண்டவர் ஒரு சில இடங்கள்ல சொல்லும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்ன சொல்லுகிறது வேதம்? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பகுதியில கிட்டத்தட்ட யோவான் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இது ரெண்டுமே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அங்க ஜனங்கள் எல்லாருமே ஒரு பெரிய பண்டிகை செலிப்ரேட் பண்றாங்க. அந்த பண்டிகையில வந்து பாத்தீங்கன்னா, அந்த பண்டிகையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஜனங்கள் வந்து அவங்களுக்கு செய்த ஒரு பெரிய நன்மையை நினைத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, செங்கலில் ஆண்டு பிளந்தாரு. சோ அந்த அதுக்கு அடையாளமா தண்ணீரை ஒரு அடையாளமா தண்ணீரை அப்படி பண்ணுவாங்க. அதே போல வெளிச்சம், ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு வந்து பகலில மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவர் இருந்ததை எண்ணி அவங்க ஒரு பெரிய ஒரு பண்டிகையை ஆசரிப்பாங்க. அந்த பண்டிகையை ஆசரிக்கும் போது இவங்க அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் தான்ப்பா நீங்க அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதே போல நான் தான்ப்பா அந்த ஜீவ ஒளி அப்படின்னு சொல்றாரு. நான் தான்ப்பா உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்த போதிலும், அந்த இடத்துல இருந்த போதிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளல. அவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய முறைமைகளை செய்தார்களே ஒழிய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தான் அந்த உலகத்திற்கு ஒளியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறாங்க. என்ன குற்றப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நான் படித்த அந்த பகுதியில யோவான் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து நான் வாசித்து பார்க்கும்போது, அவர் வந்து தேவாலயத்துல உபதேசித்து விட்டு வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே பக்கத்துல வேத பாரகர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து குற்றப்பிடிப்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரியை பிடித்து கொண்டு நியாய தீர்ப்பு செய்யும்படி இயேசு கிறிஸ்து கொண்டு வராங்க.
அப்படி கொண்டு வரும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ கொஸ்டின் பண்றாங்க. மோசே என்ன சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை கல்லறிந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் தரையில உட்கார்ந்து எழுதுறாரு. எழுதி சரி அப்ப என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில சொல்றாரு, முதல்ல நீங்க யாரெல்லாம் பாவம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ முதல்ல அந்த சகோதரர் கல்லெறிங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ அது யாருமே அந்த இடத்துல கல்லெறிவதற்கு கடைசியில் ஆள் இல்லாமலே போயிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஜனங்கள் மக்களை நியாய தீர்ப்பு செய்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல மக்கள் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹல்லேலூயா அந்த இடத்துல ஒரு பெரிய தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தவறு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய அந்த இடத்துல திருந்தி வாழ்வதற்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. திருந்தி வாழ்வதற்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த சகோதரியும் தீர்க்கப்படாமல் திருந்தி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்துக்கு வரும்பொழுது நாம் ஆண்டவர் நம்மை இன்னும் பரிசுத்தமாக்கி வாழ்வதற்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்க பொதுவாக உலகத்துல அநேக மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆண்டவர் கிட்ட நெருங்க தன்னை ஒரு வல்லமை உள்ள மனுஷர்களாக மற்றவங்களுக்கு காண்பிப்பாங்க. அப்படிதானே? ஆண்டவர் கிட்ட நெருங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதன் சொல்லி காண்பிக்க விரும்புவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. என்ன அப்படின்னா, ஆண்டவர் கிட்ட நெருங்க நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஒளி நிலத்துல வர நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்பட்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே என்ன இன்னும் பரிசுத்தமாகும், ஆண்டவரே நான் இன்னும் உங்களுக்கு கிட்டி சேர அந்த பரிசுத்தம் உள்ள தேவன், அந்த ஒளியா இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நாம் கிட்ட நெருங்க நம்முடைய அழுக்கெல்லாம் உணர்த்தப்பட்டு அவரு கிட்ட நெருங்குமே ஒழிய மற்றபடி நான் அவர்கிட்ட நெருங்க நான் ஒரு வல்லமை உள்ள மனுஷன் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய பக்திமான் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. நான் உணர்த்தப்பட வேண்டும். கிட்ட இன்னும் இயேசு கிட்ட நெருங்க நான் உணர்த்தப்பட்டு என்னுடைய பாவக்கரைகள் அழுக்குகள் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டு ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 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 நாம் கடைசியாக நாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் ஒளியா இருக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு இருள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. அந்த ஒளி அப்படின்னா அவருடைய பார்வைக்கு முன்பதாக மறைவானது ஒன்றும் இல்லை. இதுதான் அவர் ஒளியா இருப்பதற்கு அடையாளம். தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. நீங்க எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, அந்த தேவன் ஒளியில் இருக்கிற தேவன், ஒளியா இருக்கிற தேவன் உங்களை பார்க்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை குறித்து விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். வெளிச்சத்துக்கு இன்னும் வராதவர்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். இருளிலே இருக்கிறவர்களால எதையுமே பார்க்க முடியாது, தடவி கொண்டுதான் இருக்கணும், எதுவுமே சாதிக்க முடியாது, தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள முடியாது, தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த இருளான வாழ்க்கை விட்டு நாம் வெளிச்சத்தை தேடும் பொழுது, வெளிச்சம் தான் நமக்கு சந்தோஷம் இல்லையா. வெளிச்சம் தான் நமக்கு சந்தோஷம். நம்ம ஒரு பெரிய ஒரு இருளில் இருந்து கொண்டிருக்கிறோம், திடீர்னு ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமோ, அதே போலதான் இந்த இருளான வாழ்க்கையை விட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது நம் உள்ளத்துல பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வெளிச்சத்துக்கு வர விரும்புகிறவர்களுக்கு, வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், வெளிச்சத்தில் வந்தவர்களுக்கு தொடர்ந்து நீங்க வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா?